மக்கள் குறைந்தது ஏற்கனவே ஆன்லைன் ஆப் மூலிமா இருக்குது. மாநகராட்சி மெயின் ஆஃபீஸில் வந்து கொடுக்கலாம். நானும் ஆளுநர்கள் கலந்து வச்சோன்னா அந்தந்த மண்டலத்துக்கு போய் பார்ப்போம். ரோடு காணு லைட் வசதி பண்ணியாச்சு. அடுத்த மக்கள் தேவை என்ன இருக்குன்னு குறிப்பாக வந்து பேர் மாற்றம், தண்ணி கனெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு 97 மனு வந்துச்சு. உடனடியாக வந்து 28 மனு பிரச்சனையில் வந்து இன்றைக்கி 15 பேருக்கு ஆர்டர் கொடுக்கும். இந்த 8 பேருக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்த அப்ளிகேஷனில் வந்து ஒரு சில பிழை இருந்தது. அதனால் மாற்றி கேட்டிருக்கோம். இதே பணி தொடரும். மாநகராட்சி மக்கள் சேவையில் முதலமைச்சர் உத்தரவுக்காங்க இன்னும் வந்து சிறப்பாக மக்களை தேடி அதை மாநகராட்சி வந்து மக்களை தேடிங்கிற திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கு. இன்றைக்கி ஆர்டர் கொடுத்தோம். என்ன இன்றைக்கி வந்து சொல்லுங்கள் சார். சொத்து பெயர் மாற்றுறது, குடிநீர் கட்டணம் பெயர் மாற்றுறது, அதாவது நம்ம ரெவன்யூ சம்மந்தமாக வந்து நமக்கு வந்து வணிக பயன்பாட்டாக இருக்கிற குடியிருப்பை வந்து குடியிருப்பு பயன்பாட்டாக வந்து கேட்டிருந்தாங்க. தவறாக வந்து ஏறி இருந்தது. அதை வந்து இப்போ குடியிருப்பு பயன்பாட்டாக கேட்டுட்டு இருந்தாங்க. அடுத்து குடிநீர் கட்டணத்தில் அவங்க பேர் வந்து தப்பாக இருந்தது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தது, அதை மாற்றி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி சொத்து வரியில் பேர் மாற்றம் கேட்டிருந்தாங்க. இதுதான் அதிகமாக நமக்கு மனுக்கள் நேற்று வந்து ரெவன்யூலேருந்து வந்துருந்தது. சொத்து வரி பெயர் மாற்றம் யூஸ்வலாக வந்து 1 மாதம் ஆகும். நம்ம நேற்று கொடுத்தோடனே மேயர் அவர்களுடைய அறிவுரையின் பேரில் வந்து நேற்று மத்தியானமே உட்காந்து நம்ம ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்த்து சிலது ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் தேவைப்பட்டது. ஃபீல்டுக்கும் போயிட்டு கரெக்டான டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணி இன்றைக்கி ஒரே நாளில் வந்து ஆர்டர் ரெடி பண்ணி இன்றைக்கி காலையில் வந்து மேயர் அவர்கள் தலைமையில் வந்து இன்றைக்கி கொடுக்குறதுக்காக இன்றைக்கி ரெடி பண்ணி. அதான் 23 இந்த மாதிரி ரெவன்யூ சம்மந்தமாக உள்ளது. மீதி உள்ள 74 மனுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல லைட்டு கேட்டிருக்காங்க. அந்த லைட்னா ஆல்ரெடி இருக்குது 2887 இல்லை, அதை சரி பண்ண சொல்லியிருக்கு. சாலை வந்து கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட சாலை போட்டிருக்கு இந்த 2.5 வருஷத்துக்கு. அதில் வந்து 1-2 இடத்துல அதாவது சின்ன எக்ஸ்டென்ஷன் ஃபேவர் பிளாக் சாலை வந்து நம்ம மாநகராட்சியால் பணி இருக்கிறது. பிடி ரோடு தான் போகுது, அதை செக் பண்ண சொல்லியிருக்கோம். இதுக்கு வந்து நான் அடுத்த லெவலில் அதாவது நம்ம மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவும் நல்லா டெவலப் தண்ணி கட்டாதனால மாநகராட்சி வருவாயும் குறையக்கூடாது, மக்களுக்கு டேக்ஸ் வந்த விதத்தில் தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னா இந்த ஒரு திட்டம். யாரும் முதலமைச்சர் அறிவித்த மாதிரி 3500 சரடி ஸ்கீம் வந்து வந்தோடனே ஜீவோ வந்தோடனே நடைமுறைப்படுத்தும். இன்னும் அது எளிதான அந்த மாதிரி மனுக்கள் நிறையா வந்திருக்கு. இன்னும் ஈஸியாக நம்ம மக்கள் மாநகர மக்களோட வாழ்வாதாரமும் கூடும், இன்னும் வந்து பிரயோஜனப்படும் என்று தெரிவித்துக்கொள்கிறோம். எந்த மாதிரி மனு வந்தாலும் 30 நாளில் முடிச்சிடணும்னு சொல்லி தான் சார் தலைமையில் நம்ம மாநகராட்சி பணியாளர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த உடனடியாக முடிகிற மறுநாள் அந்த ஸ்பாட்லேயே வச்சு முடிகிறத உடனே நீங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். இதே இதுவும் ஒரு மண்டலமாக தொடரும். அந்த டேட்டை பின்னர் அறிவிப்போம். இப்போ நாளைக்கு சவுத் ஜோன் பார்த்தீங்கன்னா 2 பிரிவாக இருக்குது. முத்தியாவரத்தில் 7 வார்டு தனியாக கிடக்கு, பாய் டவுனுக்குள்ளே இருக்குது. அதுக்கு இடத்த முடிவு கொண்டு சொல்லுவோம். அடுத்தடுத்து ஒரு இதாக இருக்குது. சின்ன சின்ன குறைகள் இருந்தது. வந்து பார்க்கில் லைட் எரியல, அப்புறம் வந்து சில இடங்களில் வந்து தண்ணீர் இணைப்பு வந்து நிறைய இடத்துல லீக்ஸ் இருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேற்றே அட்டன் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு முத்தமால் காலனி பார்க்கெல்லாம் வந்து ரொம்ப நாளாக வந்து லைட் எரியலன்னு சொல்லிட்டு நேற்று ஈவினிங்கே லைட்டு நம்ம மாட்டியிருக்கிறோம். சில குறைகள் வந்து உடனடியாக தீர்க்க முடியாத கான் கேட்குறாங்க. நிறைய இடங்களில் வந்து கழிவுநீர் வடிகால் கேட்குறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரோடு கேட்குறாங்க, புதிய ரோடு. இது எல்லாமே வந்து நம்ம இந்த வருஷம் கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் முடிஞ்சிருக்கு, பட்ஜெட் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் கொடுக்குற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மனுக்கள்லாம் ப்ரையாரிட்டியில் வச்சு முதல் முன்னுரிமை கொடுத்து அந்த பணிகள் வந்து எடுக்கப்படும். அது தவிர்த்து உடனடியாக வந்து தீர்வு காணக்கூடிய அந்த ரெவன்யூ டைப்பில் பெயர் மாற்றம், சொத்து வரி, புதிய குடிநீர் இணைப்பு, புதிய சொத்து வரி நம்ம வந்து லெவி பண்ணுறது, இதெல்லாமே வந்து நம்ம 1 மாதத்துக்குள்ளே முடிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும். இப்போ எத்தனை பேருக்கு நாடு இப்போ 15 என்னங்க சின்ன அப்ளிகேஷன் இந்த கட்டுமான பணிக்கு வந்து இப்போ குடிநீர் இணைப்பு ஏதாச்சும் வழங்குறதுக்கு தினசரி குடிநீர் கொடுத்துட்டு இருக்கோம். கடந்த 2 ஆண்டுனால பல பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தெரியும். என்ன பிரச்சனைனா கோடையில் பயங்கரமான வெப்பத்தில் தூத்துக்குடி மாவட்டமே தத்தளிச்சாலும் தினசரி தண்ணி வந்துட்டு இருந்தது. அந்த தண்ணி வீணாகக்கூடாதுன்னு நிறைய லீக்கை அரெஸ்ட் பண்ணி சேவ் பண்ண தண்ணியை தான் டெய்லி போயிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர்லாம் அறிவிச்ச மாதிரி 24 ஹவர் ஸ்கீமும் ஒரு சைடு போயிட்டு இருக்கு. இன்னும் அமெண்ட்மெண்ட் வரல, அதுக்குள்ளே வேலைகள் போயிட்டு இருக்கு. 24 நேரம் பைப் திறந்தா தண்ணி வரும். இந்த அளவில் பார்த்தீங்கன்னா கட்டட பணிகளுக்கு என்று தீர்வு இருந்தது அப்படின்னா நம்ம அதை கொடுப்போம். அதுக்கு வந்து ஆப்ஷனில் கிடையாது. நம்மளோட வரமுறை டொமஸ்டிக் கொடுக்கலாம், கமர்ஷியல் கொடுக்கலாம். அதை நானும் ஆணையாளர்களும் பேசியிருக்கோம். அதுக்கு எந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு முடிவான கூட சட்டத்தை பார்த்துட்டு அதுக்கும் நாங்கள் வரமுறைப்படுத்திடுவோம். அதான் சொல்லு கமர்ஷியல் ஒரு செக்ஷன் வந்து இவ்வளோ ஃபீஸ் வாங்கிட்டு போடலாம். அவங்கள ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு ரேஷியோ வச்சு இவ்வளோக்குள்ளே தண்ணி எடுப்பாங்கிறது கணக்கு பண்ணுறோம். நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது, இருந்தாலும் அது வந்து வணிக நோக்கத்தோடு பண்ணுறது இல்லை, அதை ஒரு முடிவு பண்ணுறோம். நீங்கள் இந்த உங்கள் வாயிலாக திருப்பியும் பொதுமக்கள் தெரிவித்து கொடுக்குறது மாநகர மக்களுக்கு தண்ணி பணம் கட்டினா உடனே வந்துடும். நீங்கள் அதை லேட் பண்ண வேண்டாம். சஃபிஷியண்ட்டாக இருக்குது, அந்த இதை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கலாம். பணம் கட்டணும்னு வந்துடும். அதுதான் நாங்கள் உங்கள் வாயிலாக தெரிவிச்சுக்கோம். அது எந்த மாதிரி குடியிருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. குடியிருப்பு
கமர்ஷியலாக இருந்தாலும் சரி, பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, உடனே தான் தண்ணி கொடுக்க போகிறோம். நன்றி. சந்தோஷம் தானே? சரி சரி. தெரியாது, ஒரு நாள் அடைஞ்சு இன்னைக்கு தான் நேரத்தை வந்தீங்க, உங்களுக்கு உடனே கிடைச்சிச்சு. மேலே ஏறி வாங்க சார். எவ்வளோ நாள் அழைச்சிங்க? இங்கிட்டு வாங்க. எவ்வளோ நாள் அழைச்சிங்க? நன்றி. இவங்களாம் மெயினாக சொன்னது. நீங்க தான் வந்து சொன்னது. 2 வருஷமா ஆச்சு, வழியை சொல்லுவாங்க மாநகராட்சி. இங்க பாருங்க. செடி மட்டும் வச்சு விட்டோம். பூஜை வருது, நீங்க முடிஞ்ச உடனே நாங்கள் எட்டையும் கிளியர் பண்ணிடலாம். அந்த எட்டையும் 8 வந்து புது எம்எல்ஏ பண்ணிடலாம். உடனே போய் அளந்து டக்குன்னு போடுங்க. வருமானமும் வரும், அவனும் திருப்தி அடைஞ்சிருவாங்க வீட்டுக்காரங்க. நேராக வந்து இடத்த தான் பார்க்கணும். அப்புறம் அந்த தண்ணி லைன் வந்ததையும் போட சொல்லிடலாம் சார். இமீடியட்டாக ஸ்டார்ட் அவுட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வாட்டர் சப்ளை, யூஜிடி, நம்ம ஸ்ட்ரீட் அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் உடனே பண்ணிடுறோம் சார். வாட்டர் சப்ளை வந்து பணம் இல்லை, கட்டல. அதில் சின்ன லேக் இருக்குது. 100 ரூபாயை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு வச்சு போட்டுங்க. அதை போட்டு ஒரே வச்சுட்டு நேரத்தில் வாங்கி அது இது ஒரு 7 நாள் 7 நாளில் வருமானமே வேறுது. மாநகராட்சி வருமானம்